ஹாய், நான் உங்க நந்தகுமார். ஆக்சுவலாக தாவேக்காக்கு ஓட்டு போட்ட அனைவருக்கும் எனது மன்மத வணக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இசைஞானி இளையராஜா, அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான், இவங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் இசை அமைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு தகுதியான ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. மக்கள் பிரச்சனையை வந்து சட்டசபையில் பேசணுன்னா அதெல்லாம் என்ன அவசியமா? அது அப்புறம் பேசிக்கலாம். மக்கள் வந்து என்ன எல்லா நாளும் தான் பிரச்சனையில் இருக்குது. என்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது? நமக்கு பாட்டு தான் முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு இசை வல்லுநரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தேர்வு செஞ்சு சட்டசபைக்கு அனுப்பியிருக்கோங்கிறது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கலாமா? ஆரம்பமாகிறது பிரம்மாண்ட இசை பயணத்தின் அடுத்த அத்தியாயம். சரிகமபா தமிழகத்தின் அடுத்த இசை நட்சத்திரத்தை தேடும் நேரம் வந்துவிட்டது. ஒரு மேடை, ஒரு நிகழ்ச்சி, ஒரு பாடல் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இந்த உலகமே உங்களுடைய குரல்ல கேட்க போகுது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும். மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. நாடு மிகவும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.